ஆபாசமில்லாத யதார்த்தமான நடிப்பு. சவுண்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இசை வந்து மென்மையா இருந்தது. லொகேஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. எந்த விதமான மிகைப்படுத்தலும் இல்லை. நம்ம நார்மல் வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைய அதுக்கான தீர்வை இந்த இயக்குனர் தர முயற்சி எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த மாதிரியான படங்களை நாம கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் என்னோட பெண் இயக்குனர் தமயந்தி. நல்ல அதான் வன்முறை இல்லாம ஒரு படத்தை எடுக்கிறது இந்த நாள்ல ரொம்ப கஷ்டம்ங்கிறாங்க எல்லாரும். அதை தான் கொண்டாடுவாங்கன்னு. கிடையவே கிடையாது. வன்முறை இல்லாம இனிமையான இசையோட படத்தை ரொம்ப லொகேஷன்ஸ் எல்லாம் கண்ணுக்கு பார்க்க நம்ம ஊர்ல எடுத்தது. ரொம்ப லொகேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. மிகப்பெரிய வெற்றியடைய காயலுக்கு வாழ்த்துக்கள். படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற கரண்ட் இஷ்யூ பத்தி பேசியிருக்காங்க, சாதி ஏற்றத்தாழ்வை பத்தி. அதுவும் இல்லாம நிறைய வயலன்ஸ் மூவி வர்றதுனால இப்போ இந்த படம் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்த மென்மையாக கடத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப என்கேஜாக இருந்துச்சு படம். குறிப்பாக சொல்லணும்னா ஹீரோட ஆக்டிங், லிங்கேஷோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அதில் ஒரு அம்மா ஒரு கேரக்டர் நடிச்சு அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதில் ஒரு சாதி ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாத ஒரு மெசேஜை வந்து அழகாக கன்வே பண்ணியிருக்காங்க. பெண் இயக்குனர் எடுத்ததுனால தான் வந்து இது மென்மையாக இருந்துச்சுன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா வந்து நிறைய இப்போ ஹெவி வயலன்ஸ் படமே வருது, இல்லை ரத்தமோ சரியமாக நம்ம படத்தில் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த படம் வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அழகாக சொல்ல வந்த மெசேஜை கரெக்டாக கன்வே பண்ணிட்டாங்க. பாட்டு பிஜிஎம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் சூப்பராகவே இருந்துச்சு. பாடலும் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு சார். கண்டிப்பா நல்லா இருக்கு. கேஸ்ட் பத்தி சொல்ல வராங்க. காலத்துல கேஸ்ட் வந்து தேவையில்லை, பெண்களுக்கு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் குடும்பத்தோட வந்து கண்டிப்பா பார்க்கணும், ஃபேமிலியோட வந்து பார்க்கணும். கண்டிப்பா விளைவுகள், ஆமா எல்லாருமே வந்து பார்க்கறது நல்லதான். விளைவுகள்லாம் இருக்குது. எல்லாரும் வந்து பார்த்தா அந்த படம் அவங்களுக்கு புரியும். கண்டிப்பா எல்லாரும் நல்லா நடிச்சிருக்கு. ரொம்ப அருமையா இருக்கு. உணர்வுபூர்வமா இருந்துச்சு படம். மெசேஜ் வந்து எல்லாரோட மனசையும் புரிஞ்சுக்கங்க. ஒவ்வொருத்தவங்களும் தனிப்பட்ட விருப்பங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்மளோட சுயநலம் அல்லாது அவங்களோட விருப்பங்களையும் ஏத்துக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் அந்த படத்தோட கருத்தா இருக்கு. ஆமா, ஜாதிங்கிறது வந்து ஆண் பெண் எல்லாருக்கும் காமனான விஷயம் தானே. அதனால ஆண் பெண் அதுல அப்படி வேறுபடலாம் கிடையாது. ஜாதிங்கிறது காமனா எல்லாருக்கும் அது நல்ல கஷ்டங்களும் நிறைகளும் குறைகளும் அதுல இருக்குதுதான். அதனால பெண் இயக்குனர் இதுல பெண் இயக்குனர் அப்படிங்கிறது வந்து இதுல தனிப்பட்ட அப்படிலாம் இது பண்ணல. ஏன்னா படத்துல உள்ள கேரக்டர் எல்லாமே இருக்கிறாங்க. ஒரு ஃபேமிலிக்கு உண்டான ஒரு அமைதியான சூழல்ல அந்த தாக்கம் வந்து இந்த படத்துல இருக்கு. ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு காதல் வயப்படுகிற, காதலை புரிந்து கொள்கிற, காதல்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆடியன்ஸ் இருந்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். படத்துக்கு ஏத்த மாதிரி அமைதியா ஒரு ஆரவாரம் அந்த மாதிரிலாம் இல்லாம படமே ரொம்ப ஒரு ஆரவாரம் இல்லாத அமைதியான சூழல்ல ஒரு விஷயத்த உட்காந்து புரிய வைக்கிற படமா இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் ஃபுல்லா அமைஞ்சிருக்கு. ரொம்ப அருமையா இருக்கு, நல்லா இருக்கு. படம் வந்து நல்லா இருக்குன்னு இந்த படத்தை சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு அவ்வளவு பார்க்க வேண்டிய படம் தான் சொல்லணும். நல்லா இருக்க படம் சொல்ல முடியாது, பார்க்க வேண்டிய படம். இந்த படங்கள் வந்து என்ன பற்றி பேசுதுன்னா, குடும்ப நிலைகளில் வந்து பெண்கள் பொதுவாக சமூகத்தில் வந்து ஆண்கள் தான் வந்து ஜாதிய மனநிலை உள்ளவர்கள், ஆதிக்க மனம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் பெண்களுக்குள்ள ஜாதிய மனநிலைகள் வந்து எந்த அளவுக்கு இருக்கிறது, அது ஒரு குடும்பங்களுக்குள்ள என்னென்ன சிக்கல்களை உட்படுத்துதுங்கிறத பற்றி இந்த படம் பேசுது. பெண்கள் வந்து எமோஷ்னலாக வந்து ஒரு அவங்களோட இந்த கல்ச்சுரல் பேஸில் மூட நம்பிக்கைகளோ இல்லை வந்து ஜாதிய மனநிலையிலோ அவங்க விருப்பங்களை வந்து நிறைவேற்றிக்கிறதுக்கு எமோஷ்னலாக எப்படி வந்து குடும்பங்களில் இருக்க உறவுகளில் இல்லை மகளோ அப்பாவோ சம்மந்தப்பட்ட மனிதர்களை வந்து எப்படி வந்து எமோஷ்னலாக அவங்க விருப்பங்களுக்கு நிறைவேற்றுறதுக்காக வந்து பயன்படுத்திக்கிறாங்க எமோஷனல் ரீதியாக. அது ஊடாக வர பின்விளைவுகள், அது அவங்க லைஃப்பில் வந்து எமோஷ்னலாக என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுத்துறதை பற்றி இந்த படம் பேசுது. எல்லாரும் வந்து கண்டிப்பாக வந்து தியேட்டரில் வந்து பார்க்க வேண்டிய படம், ஒரு நல்ல படம் இந்த வருஷத்தில். ஜாதின்னு பர்டிகுலேஷன் பண்ணி எதையும் சொல்லலை போகிறோம். ஆனால் வந்து இந்த படம் எதை பற்றி பேசுதுன்னா, அந்த பொதுவாக ஆண்களுக்கு தான் ஜாதிய மனநிலை இருக்குன்னு பேசுவாங்க. ஆனால் இந்த படம் வந்து பெண்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜாதிய மனநிலை அது எமோஷனல் ரீதியாக வந்து குடும்பங்களுக்குள்ள எவ்வளோ பெரிய சிக்கலை ஏற்படுத்துங்கிறத பற்றி பேசுது. இதில் ஒரு லைன் இருக்குது, அதை சொன்னால் படம் வந்து தெரிஞ்சிடும். பட் அது படம் பார்த்தா தான் தெரியும். படம் பார்க்க வேண்டிய படம். இதில் வந்து நாடக காதல் அப்படிலாம் கிடையாது ப்ரோ. பொதுவாகவே காதலில் நாடக காதல்னு ஒன்றுமே கிடையாது. பட் இது வந்து நாடக காதல் அப்படிலாம் கிடையாது. காதல் பண்ணுறவங்கள குடும்பங்கள் வந்து ஒத்துக்கிடாமல் அது எமோஷனல் ரீதியாக அவங்க விருப்பங்களுக்கு ஏற்ப வந்து, அதாவது தங்களோட அப்பா அம்மாவோட விருப்பங்களுக்கு ஏற்ற வந்து மாற்றிக்கிடுவாங்கல்ல. எங்களோட ஆசைகளை நீங்கள் செய்யணும், நாங்கள் உங்களை வளர்த்துருக்கோம் அப்படி செய்யணும், எங்கள் குடும்பங்கள் என்ன பற்றி பேசும் அப்படின்னு தங்கள் விருப்பத்துங்கள் ஏற்ற வந்து மாற்றிக்கிடுவாங்கல்ல. அதனால் வர பின் விளைவுகள் என்ன, அவங்க எமோஷனல் ரீதியாக மாற்றிக்கிடுவாங்க. அதனால் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதெல்லாம் வர பின் விளைவுகள் என்ன, அதான் அந்த படம் பேசுது.